விஸ்வநாதம் மாதிரி நவீன மியூசிக் அப்போ வந்து பயன்படுத்தினவங்க பார்க்க முடியாது. சிந்தசைசர்லாம் அவர் தான் கொண்டார், கம்ப்யூட்டர் மியூசிக்கெல்லாம் அவர் தான் கொண்டார். வித்தியாசமான ஒரு ஜனரஞ்சமான பாடல்களுக்கு அவர் தான். இன்னைக்கு அந்த பாடல்களை உங்களாலையும் பாட முடியாது, என்னாலையும் பாட முடியாது. இப்ப நேத்து போட்ட மியூசிக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? இல்ல சார். இல்ல, we don't remember. அந்த விஸ்வநாதம் போட்டதும் ஜெயராமநாதன் போட்டதும் கேவி மகாதேவன் போட்டதும் இன்னைக்கு நம்ம மனசுல இருக்கு. சௌகார் ஜானகியோட இன்டராக்ட் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு நீங்க வந்து அவங்களோட பழக்கம் இல்லை. ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. டெல்லியில திருவள்ளுவர் சிலை வைக்கத்தான் முடிவு எடுத்தாங்க. இந்த சிலை அமைப்பு கமிட்டி வந்து ஒரு நிதி வசூல் பண்ணாங்க எல்லாத்துக்கிட்டையும். அதுல எங்க அண்ணன் அப்போ வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் அவர் தான் அந்த முன்னாடி நின்று எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால அந்த குழுவோட நானும் சேர்ந்து போயிருந்தேன். அப்படி போகும்போது இதுதான் சார் நடிகை சௌகார் ஜானகியோட வீடுன்னாங்க. அதை கமிட்டியில இருந்த ஒருத்தர் இருந்துக்கிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டாங்க என்னான்னு. எப்போ அவங்க தெலுங்குக்காரு, திருவள்ளூர்னு கேட்டால் அவர் யாருன்னு கேட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறது, போய் பார்க்கலாம் சார். போனோம். ரொம்ப கரெக்டாக வந்தாங்க, விசாரிச்சாங்க, எல்லாம் விசாரிச்சு கேட்டுட்டு என்ன பண்ணோன்னாங்க. இந்த மாதிரி ஒரு நான் சொல்றது 60-70 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அன்னைக்கு 1000ங்கிறது இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் சமானம். 1000 ரூபாய் உடனே செக் எழுதி கையில கொடுத்துட்டாங்க. அது 2 வீடு தாண்டி ஒரு அன்னைக்கு பிரபலமாக இருந்த, அதுக்கப்புறமும் பிரபலமாக இருந்த ஒரு பிரபல நகைச்சுவை நடிகர் வீட்டுக்குள்ளார எங்களை விடுது. 2 வீடு தாண்டி. நான் தான் சொன்னேன், வேண்டாங்க, சினிமாக்காரங்கிட்ட போய் திருவள்ளுவருக்கு செலவிக்கிறோன்னா அவர் எந்த படத்தில் நடிச்சுக்காருன்னு கேட்பாங்க, வம்பே மாட்டான். அவங்க நாலேஜ் அவ்வளோதான். அதை நாம தான் புரிஞ்சுக்கணும்.